கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள, உங்கள் டாலண்டை பயன்படுத்த நமது கிராம மிஷனரி இயக்கம் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக இருக்கிறீங்களா? உங்க ஜாபுக்கான இன்டர்வியூ ஒரு சவாலா இருக்கா? ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லங்க, நான் என்னோட முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அல்லது நான் பகுதி நேர ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவரா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப். நீங்க எல்லாரும் இந்த கேம்ப்ல தாராளமா கலந்து கொள்ளலாம். இந்த முகாம் நடைபெறும் நாள் செப்டம்பர் 14 சனிக்கிழமை. அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கேம்ப்ல கண்டிப்பா பங்கு பெறுங்க. மேலும் விவரங்களுக்கு 9500120422 9363720010. எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதந்தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971-576-1012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936-372-0010 மற்றும் 948-736-7663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விருப்பத்தின்படி தான் அதை செய்கிறீங்களா? இந்த ஒரு வார்த்தை என்னோடு கூட அநேக காரியங்களை கற்றுத்தந்து கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி, உங்கள்கிட்ட கேட்டா நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன படிக்கிறீங்க, யோசித்து பாருங்க. உங்களுடைய விருப்பத்தின்படி தான் அதை செய்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் என்ற கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்திலே பெரிய ஒரு அறுவடையை கொடுக்கும்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொள்ளுங்கள். 780க்கும் அதிகமான மிஷனரிகளை இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் மூலியமாக ஆலயமில்லாத கிராமங்களிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி நாங்கள் ஜெபியுங்கள். அற்புத அடையாளங்களோடு கூட எங்களுடைய மிஷனரிகளை கொண்டு தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை இன்னும் எங்களுடைய எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். ஒருவேளை எங்களிடத்தில் இருக்கிற இந்த மிஷனரிகளும் போதாது, நாங்கள் ஜெபித்து வருகிறோம். எப்படியாவது இந்தியா முழுவதிலும் 7000 மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அந்த தரிசனம் நிறைவேறும்படிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்து கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு தரிசனத்தை முன்னெடுத்து செல்கிறவர்களுக்காக ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். 100 நற்செய்தியாளர்கள் தேவை. நற்செய்தியாளர்கள் என்றாலே என்ன? அன்று இந்த விஎம்எம்
ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தை, இந்த பாரத்தை ஜனங்களுக்கு போய் சேர்ப்புகிற நற்செய்தியாளர்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்ப வேண்டும், ஊழியம் செய்கிற மிஸ்டரிகளை எழுப்ப வேண்டும், ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களை எழுப்ப வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏதாயும் ஒரு விதத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்கள் மனசில் ஏதாயிலும் ஆண்டவருக்கென்று நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி மனசில் ஆசை இருக்குதா? நீங்கள் ஒரு நற்செய்தியாளர்களாக வரலாம். ஒருவேளை ஆண்டவர்களோடு கூட பேச என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கான ஒரு சின்ன ஒரு ஆலோசனைகளும் பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல வேலை பார்த்து கொண்டே இல்லை பிஸ்னஸ் செய்து கொண்டே கிடைக்கிற நேரங்களில் அங்கங்கே இருக்கிற திருச்சபைகளிலே, முகாம்களிலே, சிறுவர் முகாம்கள், வாலிபர் முகாம்களிலே ஜெபக்கொடுகளை, நற்செய்தி பணிகளை தேவனுடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு போய் செய்யலாம். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறேன், என்னோடு கூட தொடர்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவர் அம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் பகுதி, யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட அநேக காரியங்களை கற்றுத்தந்து கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன படிக்கிறீங்க, யோசித்து பாருங்கள். உங்களுடைய விருப்பத்தின்படி தான் அதை செய்கிறீங்களா? இல்லவே இல்லை. மற்றவர்களால் நீங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? இவன் ஆசைப்பட்டு எகிப்திற்கு வரல, இவன் விருப்பப்பட்டு எகிப்திற்கு வரல. மற்ற சகோதரனால் விற்கப்பட்டு எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான். மீதியானியர்களே, ஒட்டகங்களிலே அவன் பிரயாணப்பட்டு இந்த எகிப்திற்கு வந்து சேருகிறான். ஒருவேளை செல்லும் திசை, செல்லும் இலக்கு தெரியாத ஒரு யோசேப்பாக என்ன நடக்கிறனே தெரில. ஆனால் இவன் மற்றவர்களால் அழைத்து வரப்படுகிறான், கொண்டு வரப்படுகிறான். எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்த செய்தியை கேட்குற அநேகர் உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலை, உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வேலை பார்க்கல. நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க நினச்சேன், ஆனால் என்னை போய் ஹிஸ்ட்ரியில் போய் சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சேன், என்னை போய் டாக்டருக்கு போய் படிக்க வச்சுட்டாங்க. படிக்கிற பிள்ளைகள் கூட்டால் நான் என் விருப்பத்தின்படி என்னங்க என் வாழ்க்கை நடக்குது. எல்லாமே மற்றவர்களால் கொண்டு வரப்படுகிறேன். அவங்க விரும்பி என்ன இதை செய்ய சொல்கிறாங்க. இப்படி புலம்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கும். ஒருவேளை திருமணமான கணவனும் சரி மனைவியும் சரி, அவங்க நிறைய பேர் சொல்கிறத கவனிச்சிருக்கிறேன். என் ஆசைப்பட்ட லைஃப் நான் வாழலைங்க, மற்றவர்கள் ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் ஒரு பட்டணத்தில் இப்பொழுது வசித்து கொண்டு இருக்கிறேன். என் ஆசையெல்லாம் இங்கே இருக்கிறதில்ல, என் ஊரில் அங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படா அந்த ஊருக்கு போகுவேன் அப்படின்னு சொல்லி என் மனசு ஏங்குகிறது என்று சொல்வார்கள். ஒருவேளை அநேக நாடுகளில் ஒருவேளை செட்டில் ஆகிருக்கிற வேலை பார்க்கிறவங்கள்ட்ட கேட்டால் எப்பொழுது என் இந்திய தேசத்திற்கு நான் போவேன், என் கிராமத்திற்கு போவேன், என் பட்டணத்திற்கு போவேன், என் உறவினர்களோடு கூட நான் தங்கியிருப்பேன் என்று புலம்பலோடு கூட தான் அநேகர் இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் போன்றுதான் இந்த யோசேப்பும் ஒன்று. அவன் கொண்டு வரப்படுகிற வாழ்க்கை வாழுகிறான் பாருங்கள். ஆனால் ஒரு பெரிய ஒரு நற்செய்தியான தெரியுமாங்க, யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு வரப்பட்டான் என்று எழுதியிருந்தாலும் அடுத்த வசனம் முதல் பகுதியில் என்ன சொல்லுது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கொண்டு வரப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. எப்பொழுதுமேங்க ஆண்டவர் கைகளில் நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா நீங்கள் எதையுமே யோசிக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் நினச்சிக்கிறேன், நான் கொயவன் கையில் இருக்கிற மண்ணு போல. எரேமியா 18:1 அது எழுதப்பட்டிருக்கிறதுனா, மண்ணு பேசுமாங்க, மண்ணு கேள்வி கேட்குமா, மண்ணு சந்தேகப்படுமா? மண்ணை எதுவுமே செய்யாது, மண்ணாக இருக்கணுங்க. இந்த செய்தி கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மண் என்பதை நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடம் என்ன?
ஏசப்பா கைகளில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நான் மண்ணாக இருக்கிறேன், உங்களை அவர் அவருடைய சுத்தத்தின்படி வணைந்து கொள்வார். நீங்கள் பேச முடியாது, ஆண்டவரே என்ன இப்படி ஒரு பாத்திரமாக வணைஞ்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன ஊழியம் செய்கிற நான் என்ன ஒரு சுவிசேஷகனாக என்னை மாற்றுங்க, சொல்ல முடியுமா? தீர்க்கதரிசியாக என்ன மாற்றுங்க, ஒரு போதகனா என்ன மாற்றுங்க, ஒரு மெய்ப்பனா ஒரு அப்போஸ்தலனா மாற்றுங்கன்னு சொல்லி நான் தெரிந்து கொள்வதல்ல ஊழிய பாதைகள். டேவிட் கணேசனை எப்படி வணைந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக வணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னமே அவர் முன்குறித்திருக்கிறார். எரேமியாவை தீர்க்கதரிசியாகத்தான் அவனை உருவாக்கும்படி நினைக்கிறார், தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். தாயின் கருவில உருவாவதற்குமே அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராலும் சரி, என்னை இப்படி உருவாக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்பா கைகளை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை எழுந்த விட நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா உங்கள் விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் ஊழியத்தில் நடக்கட்டும். அப்படி ஒப்பு கொடுக்கறதாங்க ஏன் வேலை, மீதி எல்லாம் தானாக நடக்கும். இன்னைக்கு உங்கள் சுற்றி நடக்கிற காரியங்கள்னு யோசித்து பாருங்கள், அது நீங்கள் பிளான் போடுறதில்ல, நீங்கள் மனசில் கூட நினைக்கல, எல்லாம் உங்களுக்கு விரோதமாக நடக்கிறது. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு விரோதமாக நடக்கிறது, நான் நினச்சாப்புல எதுவுமே நடக்கலை. இப்படித்தான் நீங்கள் புலம்புகிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளே? ஆனால் ஒரு ஆறுதல், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அடிக்கடி என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் யோசிச்சுக்கிறேன், என்னுடைய பாதையெல்லாம் இருள் தாங்க, என்னை சுற்றி இருள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு உணர்வு இருக்கிறது ஐயா, யாரோ ஒருவருடைய கரம் என் வலது கையை ஒருவர் பிடித்திருக்கிறார், அவர் என்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருங்க? ஏசப்பா தாங்க, ஏசப்பா தான். அவர் என்ன கையை பிடிச்சிருக்கிற உணர்வு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் பார்க்க முடியல, எதையும் கேட்க முடியல, இருளுக்குள்ளாகத்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை பிடித்து வழிநடத்துகிறவர் என் ஆண்டவரையா, ஆண்டவரை, அவர் என்ன சரியான பாதைகளே நடத்து செல்வார். யோசேப்பு எகிப்திற்கு தன்னுடைய விருப்பம் இல்லாதபடி கொண்டு வரப்படுகிறான், ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் வாழ்க்கையை குறித்து திட்டமிடுகிறார், பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நிறைய நேரம் தனக்கு விரோதமாக சகோதரர்கள் எழும்புறாங்க, குழி வெட்டுறாங்க, நிர்வாணப்படுத்துகிறாங்க, வித்துடுறாங்க, இதெல்லாம் என்ன நடக்குன்னே தெரில. அவன் அமைதியாக இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி அமைதியாக இருந்து பழகுங்க. எல்லா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தான் நடக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் முடிவு என்ன? யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 45 அதிகாரம் 5 வசனத்தை அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? கன்ஃபஸ் என்ன? எனக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தை, ஐயா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக? ஆண்டவர் இதற்கு பின்பாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? அநேகருக்கு ஜீவரட்சணை கொடுக்கும்படி, ரட்சிப்பை கொடுக்கும்படி, அனைவருக்கு ஆசீர்வாதம் மாற்றும்படி உன்னை கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படி வைத்திருக்கிறாய். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஜெபம் என்ன தெரியுமாங்க? ஏசப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்ட இன்னொரு கொண்டு போகப்படுகிற காரியத்தை, சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். மத்தேயு 4 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, இங்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாருங்க. பிதாவானவர் தன்னை சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். வானெல்லாம் திறக்குது. இவர் என் நேசகுமாரன், இவரை பிரியமாயிருக்கிறேங்கிற ஒரு சத்தம்லாம் வருதுங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு அற்புதம் இவருடைய வாழ்க்கையில நடந்த. அடுத்த வசனம் ஆரம்பம் என்ன சொல்லுது? சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்.
நான் சொல்கிறேங்க, வனாந்திரங்கிறது எல்லாருக்கும் உண்டுங்க. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குது, இலைப்பாறுதலோடு இருக்க பிடிக்குது. ஆனால் வனாந்திரம் பிடிக்கவே இல்லை. நான் படிக்கிற காலங்களில் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது பிடிக்கும், சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது பிடிக்கும். ஆனால் பரீட்சை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இன்றைக்கி எனக்கு மாத்திரம் இல்லை, இந்த சத்தத்தை கேட்குறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி தான். ஆனால் அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் பரீட்சை நடக்கும். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணும்போது தான் தேவன் தம்முடைய மனதில் இருக்கிற அந்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அற்புதங்கள் தாமதமாகுங்க, தாமதமாகும். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வர், ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டரும் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் அந்த அற்புதம் தாமதமாகிறது? அவர் வைக்கிற பரீட்சையில் நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஆபிரகாமுக்கு பரீட்சை வைக்கிறார், சோதிக்கிறார். உன் பிள்ளைய ஈசாக்க பலியிடுன்னு சொல்கிறார். அவன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் அவனை பிளஸ் பண்ணுறார். அருமையான தேவடி பிள்ளைகளை, இங்கு மத்தேயு 4:1 பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் வனாந்திரமா இருக்குதா? பிசாசன் என்ன சோதிக்கிறான் பிரதர், சொல்றீங்களா? இந்த சோதனையில் நீங்க ஜெயிக்கணும். அவர் தாங்க பிசாச உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார், நெருக்கங்களை அனுமதிக்கிறார். இதுல நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க ஜெயிக்கணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் கிடைக்கணும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் கிடைக்கணும்னா எது வழியா தான் வரணும்? நல்ல ரோடு வழியா வரணுமா? இல்லைங்க, முட்கள் இருக்கும், குறைவுகள் இருக்கும், தண்ணி இல்லாம போகும், சிவந்த சமுத்திரம் முன்னாடி வரும், நெருக்கங்கள், அவமானங்கள், கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள் எல்லாம் வரதாசி. அதுதான் வனாந்திரம். இந்த வனாந்திரத்தின் வழியாகத்தான் நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கு பிசாசனவன் சோதிக்கிறான். சோதனையிலே ஆண்டவர் தம் வேத வசனங்களை கொண்டு ஜெயிக்கிறார். நான் சொல்றேங்க, பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய வழி என்ன தெரியுமாங்க? அந்த ஊழியக்கார்ட்ட போனால் எனக்கு ஜோமனினா அது நல்லது நடக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், முதல்ல வேத வசனங்களை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்க முடியும். வனாந்திரத்தில் ஜெயம் எடுக்க முடியும் ஐயா, ஜெயம் எடுக்க முடியும். இரண்டாவது, கொண்டு போகப்படுகிற வாழ்க்கை. இன்னும் மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். சங்கீதம் 23:1 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாருக்கும் மனனமா தெரியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட மெய்ப்பராக இருக்கிறாங்க. நீங்கள் வாட்டுக்கு ஆடுகள் போய்கிட்டே இருக்க வேண்டியதானங்க. அவர் தான் மெய்ப்பர். உங்களுக்கு யாருங்க மெய்ப்பர்? உங்களை நீங்களே மேய்ச்சிக்கிறீங்களா? உங்கள் ஞானம் உங்களை மேய்க்குதா? உங்கள் கல்வி உங்களை மேய்க்குதா? உங்கள் ஐஸ்வர்யம் உங்களை மேய்க்குதா? அப்போ நீங்கள் தாழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. உங்கள் மெய்ப்பர் யார்? என்னை வழி நடத்துறது யார்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இந்த கணேசன் யார் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற? 25 வருடங்களாக ஏசப்பா கைகளில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் தான் என்னுடைய மெய்ப்பர். இந்த கிராம மிஷனரிக்கு ஊழிய குடும்பத்திற்கு அவர் தான் மெய்ப்பர். அதனால் ஒரு நாளும் என்னை ஆண்டவர் வெட்கப்படுத்தினதில்லை, தாழ்ச்சி அடைந்ததில்லை. அங்கே எனக்கு சொல்லுகிற ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அல்லேலூயா, அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறார். இங்கு ஒரு கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு முன் செல்லுகிறார், மேய்ப்பராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவதற்காக, உங்களை கரம் பிடித்து ஒரு இளைப்பாறுதல் உள்ள நாட்களுக்குள்ளாக உங்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுகிறார். ஒருவேளை யோசிப்பு போல உங்கள் விருப்பம் இல்லாதபடி இருக்கலாம், வனாந்திர ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிவு அமர்ந்த தண்ணீரண்டை அவர் கொண்டு போய் விடுவார். 25 வருஷ ஊழியத்துலங்க என் வாழ்க்கையில் நிறைய வனாந்திரம் வந்திருக்குது. ஆனாலும் கேள்வி கேட்க முடியாது பாருங்க. நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அங்கு போய் சேருகிற இடம், ஆண்டவர் என்னை அழைத்து செல்கிற இடம் அற்புதம். அங்கு இளைப்பாறுதல், அமர்ந்த தண்ணீரண்டை ஐயா,
அமர்ந்த தண்ணீர் அண்டை ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, நீ கடந்து வந்த வாழ்க்கையில் உன் விருப்பம் இல்லாதபடி யோசேப்பு போல கொண்டு போகப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தாயா? ஒருவேளை பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திர ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாயா? பயப்படாதீங்க, என் ஆண்டவர் எண்டில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் வருவார். இதோ நாள் வரும், அந்த நாளிலே நீ விரும்பின அந்த ஆறுதல், நீ விரும்பின அந்த சந்தோஷம், நீ விரும்பின அந்த மகிமையை ஆண்டவர் நீ காணும்படி உன்னை கொண்டு வருவார் ஐயா, கொண்டு வருவார் ஐயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, அவர் ரட்சகர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் இன்னும் ஜீவிக்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா, மாறாதவர். இதை யார் சொல்றதுன்னு பாருங்களேன், கணேசன் சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விருப்பமில்லாத நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, வனாந்திர வாழ்க்கை நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பாக அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார் ஐயா, கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி என் விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் இருந்துச்சு, நிறைய சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசி போவதற்கு முதல் காரணமே என் சரீரத்தில் வியாதினால டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார், இருதய வியாதினால. நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாரும் அக்கிரம் பண்ணுறவன்னா நல்லதாக இருக்கிறான், ஏன் எனக்கு இந்த வியாதி? நான் யோசித்து கேள்வியாக கேட்டேன், எல்லாருக்கும் இல்லாத வியாதி எனக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாடுகளோடு கூட இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும்படி, இயேசுவை தேடும்படி, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு உயிரோடு கூட வைத்திருக்கிறார், உயிரோடு கூட வைத்திருக்கிறார். அநேக நாட்கள் ஐயோ இப்பொழுது வனாந்திர வாழ்க்கை வாழும்போதெல்லாம் அந்த அற்புதம் என் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த அற்புதத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர் கையில் மறுபடியும் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட வருகிறார். நிறைய நாட்களில் யோசிப்பு போல கொண்டு போகப்படுகிற நாட்கள் தான் இருக்குது. அநேக பாடுகள், ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்கள், அவமானம், நிந்தைகள், பிசாசினால் சோதனை வரத்தான் செய்கிறது. ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமாங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். யோசேப்போடு கர்த்தருடைய கரம் இருந்தது, இந்த கணேசனோடு இயேசுவின் கரம் இருக்கிறது ஐயா. அந்த கரம் அற்புதம் செய்கிற கரம், ஆறுதல் அளிக்கிற கரம், சுகமாக்குகிற கரம், வழிகளை, அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கிற கரம், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கிற கரம், எரியோக்கோலை மாற்றி போடுகிற கரம், மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிற கரமையா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். 25 வருடங்களாக அவர் இருக்கிறார் ஐயா, என்னை பயன்படுத்த. எதற்காக யோசிச்சு பார்த்துறேன், ஏன் ஆண்டவரே எவ்வளவு வனாந்திர ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏன் இவ்வளவு என் சரீரத்தில் வியாதி, பாடுகள், அப்படியெல்லாம் கேள்வி கேட்டோம். இப்பொழுது 700க்கும் அதிகமான மிஸ்டரிகளை கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றி விட்டாரே. இப்படிப்பட்ட ஜீவரட்சனை கொடுக்கும்படிக்கு என்னை வனாந்திர பாதையிலே நடத்தினதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு வியாதியை கொடுத்து மரண பயத்தோடு கூட சில வருடங்கள் நான் அழுததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாதைகளை நான் வந்ததினால்தான் இன்றைக்கு அநேக இயேசு அறியாத கிராமப்புற ஜனங்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஜீவரட்சனை கொடுக்கும்படி என்னை மாற்றி இருக்கிறாரே, நான் மாற முடிகிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வனாந்திரத்தை குறித்து கேள்வி கேட்காதிருங்கள். ஐயோ என் விருப்பமில்லாத கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பாதிருங்கள். கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். இப்படிப்பட்ட பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி யோசேப்பு போன்ற நீங்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறது. காத்திருங்கள் ஐயா. ஜெபிப்போமா. அவர் கைகளை உண்மை உத்தமத்தோடு, முழு இருதயத்தோடு, விசுவாசத்தோடு கூட அர்ப்பணிப்போமா. மண்ணை போன்று அர்ப்பணிப்போமா.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, நான் யோசேப்பு போன்று கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, பிசாசினால் வனாந்திரத்திலே சோதிக்கப்படுகிறேனே, புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவீர் என்ற நம்பிக்கையை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த கணேசனுக்கு தந்தீரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இன்றைக்கு ஒரு புதிய அற்புதங்கள் நடப்பதாக, புதிய வழிவாசல் திறப்பதாக, அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போகப்படுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தந்த அந்த அற்புதத்தை செய்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் நம்முடைய வல்லமை இப்பொழுது வருவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதாக, சரீரத்தில் வியாதியோடு வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கி அற்புதம் சுகம் உண்டாவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, அற்புதம் நடப்பதாக அநேகர் சாட்சி சொல்ல உதவி செய்யும். அப்பா, நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.